ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக நியூஸ், என்ன மாதிரியான ஆன்மீக நியூஸ் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோ மூலிமா பார்த்துடலாம். அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரியுடைய 26ஆம் தேதி, அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 11ஆவது மாதமான மாசியுடைய 14ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது. அனைத்து சிவ ஆலயங்கள்லையுமே பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய முக்கியமான புதன்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன புதன்கிழமை, சாதாரணமாக வாரத்தில் வரக்கூடிய ஒரு நாள் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நாளை நாள் சாதாரணமாக வரக்கூடிய நாள் கிடையாது. மாசியில் வரக்கூடிய தேய்பிறை சிவராத்திரி. மாசியில் வரக்கூடிய இந்த தேய்பிறை சிவராத்திரி மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுது. மற்ற மாதங்கள்லேயும் நம்ம மாதந்தோறும் வளர்பிறை தேய்பிறை சிவராத்திரி வரும். ஆனால் அது இந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்காது. மாசியில் வரக்கூடிய தேய்பிறை சிவராத்திரி மட்டும் ஃபேமஸாக இருக்கும். இந்த ஒரு நாளில் அனைத்து சிவன் ஆலயங்கள்லேயும் பயங்கர கூட்டமாக இருக்கும். அனைத்து சிவ ஆலயங்கள்லேயும் 4 கால பூஜைகள் நடைபெறும். விடிய விடிய கண் விழித்து சிவனை தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு சிவராத்திரி தான் இந்த மகா சிவராத்திரி. இந்த சிவராத்திரி மாசியுடைய தேய்பிறையில் வரக்கூடிய சிவராத்திரி நம்ம சொல்லலாம். அதாவது இந்த விடிய விடிய கண் விழிக்கக்கூடிய ஒரு ராத்திரி மாசியில் தேய்பிறை சிவராத்திரி அன்னைக்கு சொல்லலாம். இந்த சிவராத்திரியானது தாங்க இப்போ நாளை நாள் வருது. இந்த சிவராத்திரியில் மெயினாக சிவனை வழிபாடு செய்கிறது ஒரு பக்கம் புண்ணியனா, இன்னொரு பக்கம் நாம் பண்ணக்கூடிய அன்னதானம். ஆக்சுவலி மாசி மாதத்தில் நாம் பண்ணக்கூடிய அன்னதானம் மும்மடங்கு பலனை தரும் என்று சொல்லப்படுது. அதுவும் இந்த மாதிரி மகா சிவராத்திரி அன்னைக்கு பண்ணக்கூடிய அன்னதானம் நமக்கு பயங்கர பலன்களை கொடுக்கும் என்று சொல்லப்படுது. ஆக்சுவலி இந்த சிவராத்திரியில் என்ன மாதிரியான அன்னதானம் செய்யணும், அதை செய்கிறதுனால என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ சிவராத்திரி அன்னைக்கு என்ன அன்னதானம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு கரெக்டாக அதை பண்ணுங்கள். வாங்க சிவராத்திரி அன்னைக்கு என்ன அன்னதானம் பண்ணால் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி சிவராத்திரி தினத்தன்று நாம் எது செய்தாலும் செய்யாமல் இருந்தாலும் அன்னதானங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செய்யணும் என்று சொல்லப்படுது. இதை நாம் செய்தால் மிகப்பெரிய புண்ணியம் நமக்கு தேடிக்கொள்ளலாம் என்று சொல்லப்படுது. அதுதான் இந்த சிவராத்திரியுடைய நமக்கு ஃபஸ்ட்டு நோக்கமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் சிவபெருமான வழிபாடு செய்வது ஒரு பக்கம் புண்ணியம் என்பது போல, இன்னொரு பக்கம் புண்ணியத்தை தரக்கூடிய மிகப்பெரிய விஷயம் அன்னதானம் செய்கிறது தான். அதை இந்த நாளில் செய்யாமல் இருக்கக்கூடாது. ஆக்சுவலி தமிழகத்தில் எத்தனையோ சிவாலயங்கள் இருக்குது. அவற்றில் பாடல் பெற்ற தலங்கள் என்று சிறப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருமயில் எனப்படக்கூடிய மயிலாப்பூர், திருவான்மையூர், திருவேற்றியூர், திருவேற்காடு, அப்புறம் திருவலியதயம், திருமுல்லைவாள், இந்த 6 தலங்கள் சொல்லலாம். இந்த 6 தலங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் எண்ணற்ற தலங்கள் சிறப்புகளை கொண்டிருக்கு. இந்த எல்லா தலங்கள்லையுமே மகா சிவராத்திரியானது நடைபெறுது. இந்த மகா சிவராத்திரி வரக்கூடிய இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், விடிய விடிய சிவனுக்கு பூஜைகள் நடைபெறும். அதாவது 4 கால் பூஜைகள் நடைபெறும். ஸோ இந்த நடைபெறக்கூடிய பூஜைகளில் நம்ம கண்டிப்பாக கலந்துக்கிறது மிகப்பெரிய புண்ணியத்தை தரும். ஸோ கோவிலுக்கு சென்று இந்த நாளில் சிவனை வழிபடுவது மிகுந்த புண்ணியத்தையும் பலன்களையும் தரும். ஸோ இந்த மகா சிவராத்திரியை முன்னிட்டு உங்கள் ஊர்களில் பக்கத்தில் எந்த சிவாலயங்கள் இருக்கோ அந்த சிவாலயங்களுக்கு போங்க. அங்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்படுவதில் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. நீங்கள் அது மட்டும் இல்லாமல் கோவிலில் உங்களால் முடிஞ்ச சில முக்கியமான பணிகள் ஏதாவது இருந்தால் அதையும் செய்யுங்க. இரவு முழுக்க அங்கே தங்கி இருந்து தேவைப்படக்கூடிய விஷயங்கள், அதாவது கோவிலுக்கு வரவங்களுக்கும் சிவனுக்கும் தேவைப்படக்கூடிய விஷயங்கள்லாம் செய்து பலன் பெறுங்க. உங்களால் குடிநீர்லாம் கோவிலில் வரக்கூடியவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா குடிநீர் வசதிகள் நாளை நாள் செய்து பாருங்கள்.
அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த வசதிகள் நீங்கள் ஏற்பாடு செய்து கொடுத்தீங்கன்னா உங்களுடைய தலைமுறைக்கும் ரொம்ப நல்லது. ஸோ உங்களுடைய தலைமுறை நல்ல முறையில் வாழ்வதற்கு குடிநீரை சிவராத்திரி அன்னைக்கு கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு செய்யுங்க. அது ரொம்ப 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 புண்ணியத்தை கொடுக்கும். சிவராத்திரி தினத்தில் சிவ ஆலயங்களில் சிவபக்தர்கள் நிறைய பேர் வருவாங்க. அவங்க எல்லாருக்குமே நீங்கள் பண்ண வேண்டியது அன்னதானங்கிறது தாங்க. அன்னதானங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அளவிட முடியாத அளவுக்கு புண்ணியத்தை தரும். ஸோ வசதி வாய்ப்பு இருக்கிறவங்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க நாளை நாள் உங்களோட வசதிக்கேற்ப சிவராத்திரி தினத்தில் அன்னதானம் செய்யுங்க. நீங்கள் அன்னதானம் எது வேணாலும் செய்யுங்க. சாம்பார் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், இல்லைனா கொத்தமல்லி சாதம், தக்காளி சாதம், இந்த மாதிரி ஏதாவது சாதம் செய்து அன்னதானம் செய்யுங்க. அன்னதானம் செய்து அன்னதானத்தின் மூலியமா சிவபக்தர்களுடைய மனசை குளிர செய்தீங்கன்னா அந்த சிவனையே குளிர செய்த மாதிரி. அதனால் உங்களுக்கு கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும். சிவராத்திரி நாளினால் சாதம் மட்டும் அன்னதானம் செய்யணுங்கிறது கிடையாது. இமேஜில் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா கொழுக்கட்டை, இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி கூட செய்து அன்னதானம் மாதிரி கொடுக்கலாம். பால் பாயாசம், கேசரி, சக்கரை பொங்கல், சுண்டல், இந்த மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி நெய்வேத்தியமாக கொடுக்கலாம். உங்களோட வசதிக்கேற்ப எவ்வளோ பேருக்கு அன்னதானம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ பேருக்கு கொடுக்கலாம். இல்லை 10 பேருக்கு தான் கொடுக்க முடியும் அப்படின்னா 10 பேருக்கு கூட கொடுக்கலாம். உங்களோட வசதிக்கு தகுந்தவாறு கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க உங்களுக்கு அன்னதானம்லாம் செய்வது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறவங்களாம் இருப்பீங்களே, அவங்களாம் நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு இரவு கண் விழித்திருக்கக்கூடிய கோவிலில் பக்தர்கள் இருப்பாங்களே, அவங்களுக்கு காஃபி டீ கொடுக்கலாம். அதாவது கண்டிப்பாக ரொம்ப நேரம் முழிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்படி கஷ்டப்படக்கூடிய சிவபக்தர்களை கஷ்டப்படாமல் வைக்க காஃபி டீ போன்ற குளிர்பானங்களை கொடுக்கலாம். இந்த மாதிரி சூடாக இருக்கக்கூடிய பானங்கள் கொடுக்கலாம். அது நீங்கள் 10 பேருக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை ஒரு கேனில் வைத்து வரக்கூடிய எல்லாரும் குடிக்கணும்னு சொல்லி நீங்கள் பண்ணாலும் சரி, உங்களோட வசதிக்கேற்ப அதை பண்ணலாம். இதற்காக சிவாலய நிர்வாக அதிகாரிகள் கிட்ட முன்கூட்டியே ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. இந்த மாதிரி என்னால் முடிஞ்சதை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அனுமதி பெற்றுக்கொள்ளுங்க. அனுமதி பெற்றுக்கொண்டு செய்கிறது நல்லது. ஸோ நாளை நாள் கோவிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கு செய்யக்கூடிய இந்த உதவியானது மிக எளிதாக சிவன் அருளை உங்களுக்கு பெற்றுத்தரும். அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நிச்சயமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் விதி மாறும். அதில் எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம். ஸோ இப்போ இந்த சிவராத்திரியில் அன்னதானம் செய்கிறத பார்த்துட்டோம். இப்போ இந்த மகா சிவராத்திரியுடைய சிறப்புகள் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். சிவராத்திரியுடைய சிறப்புகளை கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. சிவராத்திரி என்ற சொல் சிவனுடைய ராத்திரி, சிவமான ராத்திரி, சிவனுக்கு இன்பமான ராத்திரி, இந்த மாதிரி பல வகை பொருளை தருது. சிவராத்திரி அன்னைக்கு 4 ஜாமங்களில் ஒருவர் செய்யக்கூடிய பூஜை அவரை முக்தி பாதைக்கு அழித்து செல்ல உதவும். அப்புறம் சூரியன், முருகன், மன்மதன், இந்திரன், யமன், சந்திரன், குபேரன், அக்னி பகவான் ஆகியோர் எல்லாருமே முறைப்படி சிவராத்திரி விரதம் இருந்து பேறு பெற்றிருக்கின்றனர். சிவராத்திரியில் ஆலயங்களுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே சிவபெருமானுக்கு மனதில் அபிஷேகம் செய்து சிவனை வழிபாடு செய்யலாம். அப்புறம் எறும்பு, நாரை, புலி, சிலந்தி, யானை, எலி போன்றவை கூட சிவபூஜையில் மோட்சம் அடைந்திருக்கு. அப்புறம் சிவன் என்ற சொல்லுக்கு மங்களம் தருபவர் என்று பொருள். எனவே எந்த அளவுக்கு ஒருவர் சிவசிவா என்று உச்சரிக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் நன்மை பெறுவார் என்பது சொல்லப்படுது. சிவராத்திரியில் திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமியை வழிபட்டால் மறுபிறவி நமக்கு கிடையாது. அப்புறம் சிவராத்திரி தினத்தில் தியாகராஜர் என்ற பெயரில் ஈசன் வீட்டிற்கக்கூடிய தலங்களில் தரிசனம் செய்தால் பாவங்கள்லேருந்து விடுபட முடியும். அப்புறம் காஞ்சனூரில் ஒரே பிரகாரத்தில் அடுத்தடுத்து 2 தட்சிணாமூர்த்திகள் இருக்கிறாங்க. சிவராத்திரி அன்று இவர்களை வழிபட்டால் சிவஞானம் எளிதில் கிடைக்கும். இதெல்லாம் சிவராத்திரியுடைய சிறப்புகளாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த சிறப்புகளையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் சிவராத்திரியுடைய சிறப்புகளை ஷேர் பண்ணேன். ஸோ சிவராத்திரியில் அன்னதானம் செய்வது பற்றி இந்த வீடியோவில் சொன்னல ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். அன்னதானம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விரதம் இருக்கக்கூடிய சிவபக்தர்களுக்கு கொடுக்கக்கூடாது. கோவிலுக்கு நார்மலாக வராங்கள்ல சிவபக்தர், அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். ஏன்னா விரதம் இருக்கிறவங்க ஒரு சொட்டு நீர் கூட இருப்பாங்க. அதாவது ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாமல் சிவனை நினைத்து விரதம் இருப்பாங்க.
அவங்களுக்கு நாம் இதை கொடுத்து நம்ம வந்து அவங்க விரதத்தை கலைக்கிறது நமக்கு பாவமாக வந்துடும். அதனால் விரதம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்காதீங்க. விரதம் இல்லாமல் வரக்கூடிய சிவபக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து பிரசாதம்லாம் கோயிலில் வந்து கொண்டு போய் வச்சிருங்க. ஸோ பக்தர்கள் வந்து பிரசாதம் வேணுங்கிறவங்க அவங்களா எடுத்துக்கிட்டோம். அவங்க விரதம் இருந்தாங்கன்னா எடுக்க மாட்டாங்க, விரதம் இல்லாமல் இருக்கிறவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணிடுங்க. ஸோ இது சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். மறக்காமல் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.